ஸ்ரீ லலிதா தேவியின் வரலாறு. தக்ஷனின் பெண் சதி தேவியாக பிறந்த தேவி சிவனை மணந்த பின் சிவனை தக்ஷன் அவமதித்ததால் தக்ஷன் பெண்ணாக இருக்க விரும்பாமல் தக்ஷனின் யாகசாலையில் யோக முறையில் தன் உடலை விட்டு ஹிமவானின் பெண்ணாக தோன்றி வளர்ந்தாள். அவள் சிவனை மணப்பதற்காக தவம் இயற்ற சிவனும் அவளை மணக்க தவத்தில் ஈடுபட்டார். தாரகன் முதலிய அசுரர்களால் வாட்டப்பெற்ற தேவர்கள் சிவனுக்கும் பார்வதிக்கும் மனம் நடைபெறும் நேரத்தை பேராவலுடன் எதிர்பார்த்தனர். சிவ பார்வதிகளுடைய தவத்தால் ஏற்படும் தாமதத்தை தவிர்க்க எண்ணி சிவபெருமானின் மனதில் காமத்தை தூண்ட மன்மதனை தேவர்கள் அவனிடம் அனுப்பினர். மன்மதனின் பாணங்களால் தவம் கலைந்த சிவபெருமான் தன் நெற்றிக் கண்ணால் மன்மதனை பொசுக்கிவிட்டார். மன்மதனின் சாம்பலை சித்திரகர்மா என்ற கணநாதர் உருட்டி பிசைந்து மனித வடிவாக்கினார். அதில் சிவனது பார்வை விழ அந்த சாம்பல் உருண்டை உயிர் பெற்றது. மன்மதனைப் போல் அழகும் அசுரபலமும் பெற்று எழுந்தது. சிவனருள் பெற ருத்ரத்தால் வழிபடும்படி சித்திரகர்மா அவனை தூண்டினார். அந்த குழந்தை அப்படியே வழிபட்டது. சிவபெருமான் வரம் தர இசைந்தார். தன்னோடு போரிடும் எதிரியின் பலத்தில் பாதியை பெற வேண்டும், எதிரியின் ஆயுதங்கள் வலிவிழந்து போக வேண்டும் என்று அவன் வரம் கேட்டான். அப்படியே ஆகட்டும், ஆனால் 60,000 ஆண்டுகள் வரைதான் இந்த வரம் பலிக்கும் என சிவன் வரம் தந்தார். பிரம்மன் அவனை பண்டாசுரன் என பெயரிட்டு அழைத்தார். பண்டன் அகங்காரத்தால் தன் நிலை மறந்த ஜீவன். அவன் 60,000 ஆண்டுகள் தேவர்களை அடக்கி ஆண்டான். அவனது குரு சுக்கிராச்சாரியார் 60,000 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த சக்தி வளர்வதற்கான வழிபாடுகளை அவனுக்கு போதித்தார். அவன் அதன்படி நடந்தால் அவனை அடக்க முடியாமல் போவதை உணர்ந்த மகாவிஷ்ணு தன் மாயா சக்தியால் அழகிய பெண்ணை உருவாக்கி அவளை சேடியர்களுடன் பண்டாசுரனிடம் அனுப்பி அவனை மயக்கினார். அதனால் அவன் தொடர்ந்து தெய்வ சக்தி வளர செய்ய வேள்வி முதலானவற்றில் ஈடுபாடு அற்றவன் ஆனான். தேவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தேவியை வழிபட்டு பண்டனிடமிருந்து மீட்சியை எதிர்பார்த்து நின்றார்கள். மேலும் நேர்ந்த தாமதத்தை பொறுக்காமல் ஒரு வேள்வி குண்டத்தை அமைத்து அதில் தமது சரீரத்தை கூராக்கி ஹோமம் செய்தார்கள். பிறகு தம்மையே ஹோமகுண்டத்தில் போட விழைந்த பொழுது தேவி அந்த ஹோமகுண்டத்திலிருந்து லலிதா மகா திரிபுர சுந்தரியாக தோன்றி காமேஸ்வரரை மணந்து தனக்காக அமைக்க பெற்ற ஸ்ரீபுரத்தில் மகாராணியாக பட்டாபிஷேகம் செய்து கொண்டாள். பிறகு மந்திரினி, தண்டினி, ஜுவாலாமாலினி, பாலா, அஸ்வாரூடா, சம்பத்கரி முதலிய முக்கிய சக்திகளுடன் கிளம்பி பண்டனுடன் போரிட்டு அவனது சேனையையும் அவனது தலைநகரான சோனித நகரத்தையும் முடிவில் அவனையும் அழித்து தேவர்களுக்கு வாழ்வழித்தாள். தேவியின் நகரம் ஸ்ரீபுரம் என்றும் தேவியின் வித்யை ஸ்ரீவித்யை என்றும் தேவியின் சக்கரம் ஸ்ரீ சக்கரம் என்றும் சிறப்புமிக்க பொருள் கொண்ட அடைமொழி சேர்த்து அழைக்கும் வழக்கம் ஏற்பட்டது. ஓம் தத்சத்.